வணக்கம். இது சமூக மீடியாவின் உலக செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். ஈரான் என்ற நாடு இருக்காது, ட்ரம்ப் எச்சரிக்கை. மத்திய கிழக்கில் அமெரிக்கா ஈரானிடையே தீவிர ஏவுகணை தாக்குதல். அமெரிக்கா நிபந்தனைகளை மீறிவிட்டது. உயர்மட்ட பேச்சுவார்த்தைகளை அதிகாரப்பூர்வமாக ரத்து செய்தது ஈரான். பதற்றத்திற்கு மத்தியிலும் நீடிக்கும் போர் நிறுத்தம், பேச்சுவார்த்தைகள் ரத்து செய்யப்படவில்லை என அமெரிக்கா தகவல். தெற்கு லெபனானில் 200 மீட்டர் நீள கிஸ்புல்லா சுரங்கப்பாதை தகர்ப்பு. இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு அறிவிப்பு. பிரான்சில் கொடூரம், தகிக்கும் வெப்பலையில் காருக்குள் சிக்கி 2 சிறுவர்கள் பலி. தாயின் வாக்குமூலத்தால் போலீசாருக்கு சந்தேகம். சவுதி அரேபியாவில் ஆரம்கோ ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளாகி 14 பேர் பலி. பிரான்சில் பயங்கரம், ஸ்கை டைவிங் சென்ற விமானம் செங்குத்தாக விழுந்து நொறுங்கியது. 5 செவிலியர்கள் உட்பட 11 பேர் பரிதாப பலி. அமெரிக்க மற்றும் ஈரான் படைகளுக்கு இடையே மத்திய கிழக்கில் கடுமையான ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்கள் வெடித்துள்ளதால் பிராந்தியத்தில் போர் பதற்றம் உச்சத்தை எட்டியுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையே நிலவி வந்து தற்காலிக அமைதி ஒப்பந்தம் முறியும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தனது சமூக ஊடக பக்கத்தில், நாம் இனிமேலும் நியாயமாக செயல்பட முடியாத நிலை வரலாம். ராணுவ ரீதியாக பணியை முடிக்க நிர்பந்திக்கப்பட்டால் ஈரான் இஸ்லாமிய குடியரசு என்ற ஒன்றே இருக்காது என்று கடுமையான அச்சுறுத்தலை விடுத்திருந்தார். ட்ரம்பின் அறிக்கை வெளியான சில மணி நேரங்களிலேயே நேற்று காலை குவைத் மற்றும் பக்ரைனில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களை குறிவைத்து ஈரான் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியது. இந்த தாக்குதலை ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை உறுதிப்படுத்தியுள்ளது. அமெரிக்காவின் தாக்குதல்கள் ஏற்கனவே போர் நிறுத்தத்தை மீறிவிட்டன. இனி அப்பகுதியில் உள்ள அமெரிக்க தளங்கள் நரக வேதனையை அனுபவிக்கும் என்று ஈரானிய கடற்படை தலைமை எச்சரித்துள்ளது. 2 ஈரானிய பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வான் பாதுகாப்பு படை வெற்றிகரமாக இடைமறித்து அளித்ததால் பெரிய சேதங்கள் தவிர்க்கப்பட்டன. மொகட்ரக் மாகாணத்தில் உள்ள ஒரு குடியிருப்பு கட்டடம் சேதமடைந்தது. இதனைத் தொடர்ந்து ஐநா பாதுகாப்பு சபையின் அவசர கூட்டத்தை கூட்டுமாறு பக்ரைன் கோரிக்கை விடுத்துள்ளது. சனிக்கிழமையன்று காணாமல் போன கப்பலில் இருந்த கத்தார் குடிமகன் ஒருவர் குண்டு சிதறல்களால் உயிரிழந்துள்ளார். முன்னதாக பனாமா நாட்டு கொடி ஏந்திய எண்ணெய் கப்பல் மீது ஈரான் நடத்திய ட்ரோன் தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரானின் வான் பாதுகாப்பு மற்றும் ஆளில்லா விமான சேமிப்பு நிலையங்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியது குறிப்பிடத்தக்கது. சுவிட்சர்லாந்து மத்தியஸ்தத்தில் பிப்ரவரி 28 அன்று ஏற்பட்ட தற்காலிக 14 அம்ச அமைதி ஒப்பந்தம் இந்த அடுத்தடுத்த தாக்குதல்களால் தற்போது கேள்விக்குறியாகியுள்ளது. சமீபத்திய தாக்குதல்கள் மற்றும் முந்தைய ஒப்பந்த நிபந்தனைகள் மீறப்பட்டதை கண்டித்து அமெரிக்காவுடன் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவிருந்த உயர்மட்ட தொழில்நுட்ப பேச்சுவார்த்தைகளை ஈரான் அதிகாரப்பூர்வமாக ரத்து செய்துள்ளது. இதன் காரணமாக அடுத்த வாரம் சுவிட்சர்லாந்தில் நடைபெறவிருந்த அமைதி பேச்சுவார்த்தைகள் முற்றிலும் முடங்கியுள்ளதாக தி வால் ஸ்ட்ரீட் ஜர்னல் செய்தி வெளியிட்டுள்ளது. ஈரானின் உச்ச தலைவரின் அலுவலக உறுப்பினரான மெக்தி பசாஜெசி அந்த நாட்டு அரசு தொலைக்காட்சியில் வெளியிட்ட அறிக்கையில் 2 முக்கிய காரணங்களை பட்டியலிட்டுள்ளார். சமீப காலமாக ஈரான் இலக்கு வைத்து அமெரிக்க படைகள் நடத்திய ஆக்கிரமிப்பு தாக்குதல்கள் இரு நாடுகளுக்கும் இடையே ஏற்கனவே எட்டப்பட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் கீழ் உள்ள கடமைகளை அமெரிக்கா முறையாக நிறைவேற்ற தவறியமை, அமெரிக்காவின் இத்தகைய நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையிலேயே தெஹ்ரான் இப்பேச்சுவார்த்தைகளிலிருந்து பின்வாங்கியுள்ளதாக மெக்தி பசாஷெலி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். ஹார்முஸ் ஜலசந்தியை திறப்பது மற்றும் தடைகளை நீக்குவது தொடர்பாக சுவிட்சர்லாந்து மத்தியஸ்தத்தில் எடுக்கப்பட்ட ராஜதந்திர முயற்சிகள் அனைத்தும் இந்த அறிவிப்பால் பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளன. மத்திய கிழக்கில் அமெரிக்கா மற்றும் ஈரானிய படைகளுக்கு இடையே பரஸ்பர தாக்குதல்கள் நடந்து வரும் நிலையிலும் இருதரப்பினரும் பேச்சுவார்த்தை நடத்த தயாராகி வருவதாகவும் தாக்குதல்களை நிறுத்த ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் மூத்த அமெரிக்க அதிகாரியை மேற்கோள் காட்டி ஆக்சியோஸ் ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தையில் எண்ணெய் கப்பல் மீது ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாகவே அமெரிக்கா சனிக்கிழமையன்று ஈரானிய ராணுவ தளங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியது. அமெரிக்கா தரப்பில் உள்கட்டமைப்பிற்கு பெரிய சேதமோ அல்லது உயிரிழப்புகளோ ஏற்படவில்லை என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த தாக்குதல்கள் வரையறுக்கப்பட்டதே என்றும் ஆரம்பத்தில் திட்டமிட்டு 60 நாட்கள் போர் நிறுத்த நிலையில் எந்த மாற்றமும் இல்லை என்றும் இதுகுறித்து ஒரு மூத்த அதிகாரி தி ஜெருசலேம் போஸ்ட் பத்திரிகையிடம் கூறுகையில், இந்த வாரம் நடைபெறவிருந்த பேச்சுவார்த்தைகளில் எதுவும் ரத்து செய்யப்படவில்லை. புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை செயல்படுத்துவது தொடர்பான தொழில்நுட்ப பேச்சுவார்த்தைகள் திட்டமிட்டபடி வரும் நாட்களில் நடைபெறும். லூசர்ன் ஏரி உச்சி மாநாட்டிற்கு பிறகு முதல் தவிர்ப்பு வழிமுறைகளும் தொடர்ந்து செயல்பட்டு வருகின்றன என்று தெரிவித்துள்ளார். தீவிர பதற்றத்திற்கு இடையிலும் அமெரிக்கான வாய்ப்புகள் இன்னும் முழுமையாக வழங்கவில்லை என்பதையே அமெரிக்க தரப்பின் இந்த அறிக்கைகள் காட்டுகின்றன.
தெற்கு லெபனானில் கிஸ்புல்லா அமைப்பினர் பயன்படுத்தி வந்த 200 மீட்டர் நீளமுள்ள அதிபயங்கர சுரங்கப்பாதை ஒன்றை இஸ்ரேலிய பாதுகாப்பு படை வெற்றிகரமாக அழித்துள்ளதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மற்றும் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் ஆகியோர் ஞாயிற்றுக்கிழமை இரவு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளனர். தெற்கு லெபனானின் மஜ்தல் ஜூன் கிராமத்திற்கு அருகே 25 மீட்டருக்கும் அதிகமான ஆழத்தில் இந்த சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டிருந்தது. இதில் நூற்றுக்கணக்கான நவீன ஆயுதங்கள் குவிக்கப்பட்டிருந்ததாகவும் இஸ்ரேல் நாட்டு பகுதிகளை குறிவைத்து ராக்கெட்டுகளை ஏவுவதற்காக பல ரகசிய சுரங்க வழிகள் இதில் அமைக்கப்பட்டிருந்ததாகவும் நெதன்யாகு மற்றும் கார்சின் கூட்டு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜூன் மாத தொடக்கத்தில் இஸ்ரேலின் 551வது படைப்பிரிவு இந்த சுரங்க அமைப்பை கண்டறிந்தது. எனினும் கடுமையான வான்வழி தாக்குதல்களாலும் அளிக்க முடியாத அளவிற்கு இது மிக வலிமையாக கட்டப்பட்டிருந்ததால் இஸ்ரேலிய படையினர் நேரடியாக உள்ளே நுழைந்து இதை கைப்பற்ற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இறுதியாக 551வது படைப்பிரிவின் வீரர்கள் மற்றும் ஜகலும் போர் பொறியியலாளர்கள் ஒருங்கிணைந்து ஞாயிற்றுக்கிழமையன்று இந்த சுரங்க பாதையை திட்டமிட்டு வெடிப்பொருட்களால் தகர்த்தனர். இதுகுறித்த காணொலி காட்சிகளையும் இஸ்ரேலிய பாதுகாப்பு படை வெளியிட்டுள்ளது. இந்த சுரங்க பாதையை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர இஸ்ரேலிய படையினர் நடத்திய அதிரடி தாக்குதல்களில் கிஸ்புல்லாவின் முக்கிய பிரிவான ரத்வான் படையை சேர்ந்து 10 பேர் உட்பட மொத்தம் 20 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர். மேலும் அங்கு மறைத்து வைக்கப்பட்டிருந்த ட்ரோன்கள், டாங் எதிர்ப்பு ஏவுகணைகள் மற்றும் ஆயுதங்கள் உள்ளிட்ட பயங்கரவாதிகளின் 50 உள்கட்டமைப்பு வசதிகளும் கைப்பற்றப்பட்டு அளிக்கப்பட்டன. சிங்கத்தின் கரச்சென்னை என்ற பெயரில் இஸ்ரேல் லெபனான் எல்லைக்கு அருகே மேற்கொள்ளப்பட்டு வரும் இந்த ராணுவ நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இந்த சுரங்கப்பாதை இடிப்பு பணி குறித்து அமெரிக்காவிற்கு முன்கூட்டியே தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்ததாக நெதன்யாகுவும் காட்ஸும் குறிப்பிட்டுள்ளனர். பிரான்சில் தற்போது நிலவி வரும் கடுமையான வெப்ப அலைக்கு மத்தியில் கார்பென்ட்ராஸ் நகரில் காருக்குள் சிக்கி 2 சிறுவர்கள் கடுமையான வெப்பம் மற்றும் நீர் சத்து குறைபாடு காரணமாக பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கார்பென்ட்ராஸ் நகரை சேர்ந்த வபாயில் போகாரி என்ற பெண் தனது குழந்தைகளான காசிம் பெனுவாலி, சாதிக் ஆகியோருடன் நீச்சல் குளம் மற்றும் மளிகை பொருட்கள் வாங்க சென்றுவிட்டு மதியம் 1 மணியளவில் வீடு திரும்பியுள்ளார். அப்போது சிறுவர்கள் இருவரும் காரின் உள்ளேயே நினைவின்றி கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்ததாக கூறி உடனடியாக அவசர உதவிக்கு அழைத்துள்ளார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு அவசர கால மீட்பு படையினர் விரைந்து வந்து மீட்பு பணிகளை மேற்கொண்டனர். எனினும் கடுமையான வெப்பம் காரணமாக 2 சிறுவர்களுக்கும் ஏற்கனவே மாரடைப்பு ஏற்பட்டிருந்ததால் அவர்களை காப்பாற்ற முடியாமல் போனது. உயிரிழந்த சிறுவர்களின் உடலில் நடத்தப்பட்ட முதல்கட்ட பிரேத பரிசோதனையில் பிரான்சில் நிலவும் தற்போதைய கடும் வெப்பம் மற்றும் உடலில் ஏற்பட்ட கடுமையான நீர்ச்சத்து குறைபாடு காரணமாகவே 2 சிறுவர்களும் உயிரிழந்துள்ளனர் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. சிறுவர்கள் இருவரும் காருக்குள் எப்படி சிக்கினர் என்பது குறித்து போலீசார் முதல்கட்ட விசாரணையை தொடங்கினர். ஆரம்பத்தில் தாய்க்கு தெரியாமல் சிறுவர்கள் இருவரும் விளையாட்டாக காரின் உள்ளே சென்று கதவை தாங்களே பூட்டிக் கொண்டதாக கூறப்பட்டது. ஆனால் இந்த விபத்து குறித்து காரின் உரிமையாளரான தாய் வபாயில் புப்காரியிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் அவர் முன்னுக்கு பின் முரணான பதில்களை அளித்து வருகிறார். இதனால் இந்த சம்பவத்தில் போலீசாருக்கு வலுவான சந்தேகம் எழுந்துள்ளது. குழந்தைகள் தற்செயலாக காருக்குள் மாட்டிக்கொண்டார்களா அல்லது தாயின் அலட்சியத்தால் இந்த துயரம் நிகழ்ந்ததா என்ற கோணத்தில் பிரான்ஸ் நாட்டு போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். கோடைகால வெப்ப அலைகளின் போது குழந்தைகளை பாதுகாப்பாக வைத்திருக்குமாறு பிராந்திய அதிகாரிகள் தொடர்ந்து எச்சரித்து வரும் நிலையில் இந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சவுதி அரேபியாவின் ராஸ் தனூரா பகுதியில் உலகின் முன்னணி எண்ணெய் நிறுவனமான சவுதி ஆரம்கோவிற்கு சொந்தமான ஹெலிகாப்டர் ஒன்று விபத்துக்கு உள்ளானதில் 14 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர் என்று அந்த நாட்டு அரசு அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். ஆரம்கோ நிறுவனத்தின் எண்ணெய் உற்பத்தி மற்றும் சுத்திகரிப்பு நிலையங்களுக்கு இடையே பணியாளர்களை ஏற்றி செல்லும் வழக்கமான பணியில் இந்த ஹெலிகாப்டர் ஈடுபட்டிருந்தது. அப்போது எதிர்பாராத விதமாக ராஸ் தனுரா பகுதியில் ஹெலிகாப்டர் விபத்துக்கு உள்ளானது. விபத்தின் தீவிரமான தாக்கம் காரணமாக ஹெலிகாப்டரில் இருந்து 14 பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். விபத்து நடந்தவுடனேயே சவுதி அரேபியாவின் கடற்கரை பாதுகாப்பு படை மற்றும் அவசரகால மருத்துவ சேவை குழுக்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர். எனினும் கடுமையான மோதல் காரணமாக எவரையும் உயிருடன் மீட்க முடியவில்லை. இந்த துயர சம்பவம் குறித்து சவுதி ஆரம்கோ நிறுவனம் வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ அறிக்கையில் இது மிகுந்த துயரமான சம்பவமாகும். விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு எங்கள் ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த விபத்துக்கான துல்லியமான காரணத்தை கண்டறிய முழுமையான மற்றும் விரிவான விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்து நடந்த ராஸ் தனுரா பகுதி உலகின் மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு மற்றும் ஏற்றுமதி நிலையங்களில் ஒன்றாகும். மிக முக்கியத்துவம் வாய்ந்த இப்பகுதியில் நடந்துள்ள இந்த விபத்து
சவுதி அரேபியாவின் எண்ணெய் உற்பத்தி உள்கட்டமைப்பு மற்றும் தொழிலாளர் போக்குவரத்து பாதுகாப்பு நெறிமுறைகள் குறித்து சர்வதேச அளவில் பல கேள்விகளை எழுப்பியுள்ளது. விபத்துக்கான காரணம் குறித்து பாதுகாப்பு அதிகாரிகள் தற்போது தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். பிரான்சின் நான்சி நகருக்கு அருகில் உள்ள டாம்ப்ளைன் பகுதியில் ஸ்கை டைவிங் சாகசத்திற்காக பறந்த சிறியரக விமானம் ஒன்று திடீரென விழுந்து நொறுங்கியதில் விமானத்தில் பயணித்து 11 பேரும் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். இந்த விபத்தில் முதல் முறையாக ஸ்கை டைவிங் சாகசம் செய்ய ஆசையுடன் சென்று 5 செவிலியர்கள், அவர்களுக்கு வழிகாட்ட வந்து 5 பயிற்சி பயிற்றுநர்கள் மற்றும் விமானி என மொத்தம் 11 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்து 5 பேரும் மருத்துவத்துறையை சேர்ந்த தொழில்முறை நர்ஸ்கள் என்பது இந்த துயர சம்பவத்தில் மேலும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. டாம்ப்ளைன் பகுதியில் உள்ள வீடுகள் நிறைந்த ஒரு குடியிருப்பு பகுதிக்கு அருகே இன்று காலை 11 மணியளவில் இக்கோர விபத்து நிகழ்ந்துள்ளது. அங்குள்ள ஒரு சாலையின் ஓரமாக அமைந்திருந்து புல்வெளி பரப்பில் இந்த விமானம் திடீரென விழுந்து நொறுங்கியது. விபத்துக்குள்ளான இந்த விமானம் ஒரு உள்ளூர் ஸ்கை டிரைவிங் கிளப்பிற்கு சொந்தமானது என்றும் சாகச பயணிகளுக்கு வழக்கமாக பயன்படுத்தும் பிளாடஸ் வகையை சேர்ந்தது என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். விபத்து நேரில் பார்த்தவர்கள் கூறுகையில், விமானம் வானில் பறந்து கொண்டிருந்த போது திடீரென செங்குத்தாக நேரே கீழே நோக்கி விழுந்து நொறுங்கியதாக தெரிவித்துள்ளனர். விமானம் விழுந்து நொறுங்கிய பகுதி வீடுகள் நிறைந்த இடமாக இருந்த போதிலும் அதிர்ஷ்டவசமாக தரையில் இருந்த பொதுமக்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. இந்த விபத்துக்கான துல்லியமான காரணம் என்ன என்பது இன்னும் அதிகாரப்பூர்வமாக வெளியாகவில்லை. இதுகுறித்து பிரான்ஸ் நாட்டு விமான போக்குவரத்து பாதுகாப்பு அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் குறித்த காணொலி நிறைவு பெறுகின்றது. இது தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.